அடுத்தது வந்து நம்ம கன்னி லக்னம். கன்னி லக்னத்துல பிறந்தவங்க லக்னாதிபதி வந்து புதன். இந்த கன்னி லக்னத்துல பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலிங்க. கணக்கு வழக்குகள்ல ரொம்ப கெட்டிக்காரங்க. ரொம்ப எப்பவுமே புத்திசாலித்தனமாக தான் இருப்பாங்க. எங்க போய் நின்னாலும் காரியத்துல கண்ணாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி லக்னக்காரங்க தான். இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு மேக்சிமம் பேர் வந்து ஐடியில தான் இருப்பாங்க. ஐடி, கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸு, இல்லை சிஏல வந்து ரொம்ப ஆர்வமா ரொம்ப வெறித்தனமா படிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இந்த கன்னி லக்னக்காரங்க தான். ஏன்னா இவங்களுக்கு 10ஆம் அதிபதி புதன். அதனால வந்து கணக்கு வழக்கு பார்க்கறதுனா அவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்கு. அதுல அதுல சம்பாதிக்கிறதே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறதுல ஒரு துளியும் கூட விருப்பம் இருக்காது. அப்படி கன்னி லக்னக்காரங்க இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப உட்காந்துட்டு வந்துட்டு வீட்டிலேயே வந்துட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த கன்னி லக்னக்காரங்க. கன்னி லக்னம் ரொம்ப அருமையான லக்னம் தாங்க. அதே மாதிரி 2ஆம் அதிபதியாக இவங்களுக்கு வந்து சுக்கிரன் வருது. கன்னி லக்னத்துக்கு புதன் தசை வந்ததுன்னா நல்ல யோகமாக இருக்கும், நல்ல சிறப்பாகவே இருக்கும். 2ஆம் அதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால இவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் ரொம்ப நகைச்சுவையா சிரிச்சு பேசக்கூடிய ஆட்களாகத்தாங்க இருப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா ரொம்ப குடும்பத்தோட வந்து வெளியே போறது பிடிக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வங்கள் இருக்கு. ஒரு மாலுக்கு போறது, ஒரு தேட்டருக்கு, இல்லை வந்து எங்கேயாச்சும் பார்க்குக்கு, இப்படி எல்லாம் இல்லை ஒரு வெளிநாடெல்லாம் துணையோட சேர்ந்து சுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வங்கள் எல்லாமே இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த சுக்கிரனோட திசை வந்ததுன்னா அது எல்லாமே நடக்கும். சுக்கிரனுடைய திசையிலையும் புக்தியிலையும் இவங்களுக்கு வந்து கன்னி லக்னக்காரங்களுக்கு 3ஆம் அதிபதியாக செவ்வாய் வருது. இந்த செவ்வாயுடைய தசை வந்ததுன்னா ரொம்ப சிரமமா தான் இருக்குங்க. இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு அவமான அசிங்கங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியதே இந்த செவ்வாய் தான். ஏன்னா அது 8ஆம் அதிபதியாகவும் வருது, 3ஆம் அதிபதியாகவும் வருது. 3ஆம் அதிபதியாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர்த்தோட தொடர்பாகும். 3ஆம் வீட்டில் நின்னுது அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல விதமான பலன்களை செய்யும். இல்லை 8ஆம் வீட்டுக்கு கேந்திர திரிகோணங்கள்லையோ 8ஆம் வீட்லையோ நின்றுச்சு அப்படின்னம்னா இந்த செவ்வாய் திசை வந்து ரொம்ப அவமானம், அசிங்க, கேவலம் இது எல்லாத்தையும் பார்க்க வச்சது அந்த செவ்வாய் திசையில கடன் பிரச்சனைகளையும் கொடுக்க பார்க்கும். இந்த மாதிரியான ஒரு ஆகாத ஒரு திசை இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் திசை தான். சரி, அடுத்தது வந்து குரு 4ஆம் அதிபதியாக வருது. 4ஆம் அதிபதியாக குரு வரதுனால இந்த குருவோட திசையில வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, கல்யாணம் பண்றது, இந்த அமைப்புகள் எல்லாத்தையுமே அந்த குருவானது நல்ல விதமாகவே தரும் குருவுடைய திசையில. ஆனா இங்க குருவும் பாதகாதிபதி தான். பொதுவா இந்த பாதகாதிபதியே வந்து ரொம்ப அதிக வலுவாகவே கூடாது. அப்படி வலுவாச்சுன்னா அதனுடைய திசை நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல அடி விழுந்துடும். 7ஆம் வீட்டுல ஆட்சி பெற்ற உங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா திருமணமே ஆகாம போயிடும் நிறைய பேர்த்துக்கு. ஆனா இங்க ஒரு பாவருடைய சேர்க்கையோ பாவருடைய பார்வையோ இல்ல வக்கரமாயோ நின்னாலோ அந்த திருமணத்தை கொடுத்துரும். இல்லை சுக்கிரன் வலுத்து நின்னாலும் திருமணத்தை கொடுத்துரும். இந்த 7ஆம் வீட்டில் ஆட்சி பெறுறது, 4ஆம் வீட்டில் ஆட்சி பெறுறது இதெல்லாம் தன்னுடைய காரக அமைப்புகள்ல ஏதோ ஒரு குறை வைக்கிறக்கே தான் அந்த குருவானது இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து குரு 4ஆம் வீட்டில் நின்னாலோ இல்லை குரு எங்க நின்று 4ஆம் வீட்டோட தொடர்பானுச்சுனாலும் நல்லா படிப்பாங்க, படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. குரு திசை வந்து ரொம்ப அதிபலம் பெறாம, அதாவது ஆட்சி உச்சம் போன்ற பலங்கள் பெறாம எங்க நின்னாலும் கன்னி லக்னக்காரங்களுக்கு குரு திசை யோகமாகத்தான் இருக்கும். சரி, கன்னி லக்னக்காரங்களுக்கு சனி வந்து 5, 6க்கு அதிபதி. இங்க வந்து யோகாதிபதியாகவும் வருது, அதே மாதிரி 6ஆம் அதிபதியாகவும் வருது. கடன் நோயை தரக்கூடியதும் இந்த சனிதான், நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதும் இந்த சனிதான். அப்ப இங்க 5ஆம் வீட்டோட தொடர்பாச்சுன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், 6ஆம் வீட்டோட தொடர்பாச்சுன்னா கடனை கொடுக்கும், நோயை கொடுக்கும், சிக்கல்களை கொடுக்கும். அப்ப சனி எங்க நிக்குது, எந்த வீட்டோட அதிக தொடர்பாகுதுங்கிறத பொறுத்து தான் அந்த சனி திசையானது பலன் தரும். ஆனா 2 வீட்டினுடைய பலனையும் அந்த சனி திசை கொடுக்கவே தான் செய்யும். மப்பு வழக்கையும் கொடுக்கத்தான் பார்க்கு, ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கத்தான் பார்க்கு, கடனையும் கொடுக்கத்தான் பார்க்கும். ஏன்னா 2 வீட்டு பலனையும் அதுதான் செஞ்சாகணும். ஒரு பாதி 5ஆம் வீட்டு பலனையும் 2வது பாதி 6ஆம் வீட்டு பலனையும் செய்யும். சரி, குரு திசையை நம்ம பார்த்தாச்சு. அது 4, 7க்கு அதிபதி. குரு திசை தான் இவங்களுக்கு திருமணத்தை கொடுக்குங்க. திருமண வாழ்க்கை நல்ல விதமாக அமைகிறது முடிக்கிறதுல அந்த குரு திசை குரு புக்தி தான் நம்மளுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்கும். செவ்வாய் திசை வந்து 8ஆம் அதிபதி. அது அவ்வளவு நல்லதுக்குள்ள எப்பவுமே செய்யாது. 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அது வந்து சுமாரான பலன்கள் தான். ஆனா சுக்கிரன் திசை இவங்களுக்கு நல்ல யோகத்தை செய்யும். நல்ல இந்த சுக்கிரன் வந்து மேக்சிமம் பேருக்கு பார்த்துட்டோம்னா இந்த 9ஆம் வீட்டில் நின்னாலும் சரி, இல்லை 10ஆம் வீட்டில் நின்னா 9, 10 பரிவர்த்தனை ஆகும். அப்போ சுக்கிரன் திசையெல்லாம் தொழில் ரீதியாக பெரிய அளவுகளில் ஜெயிப்பாங்க. இங்கே சுக்கிரனும் புதனும் அதிக பேருக்கு சேர்ந்து நிற்கும்.
ஏன்னா இது இந்த சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாம் ஒரு 90 டிகிரிக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறங்காட்டி இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு மேக்சிமம் பேருக்கு சுக்கிரனும் புதனும் சேர்றதுக்கான அமைப்புகள் இருக்குது. இந்த 9, 10ஆம் அதிபதிகள் சேர்ந்து நிற்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம். இது வந்து தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை, அதாவது தொழில் அறிவை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகளை இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு செய்யும். சுக்கிரனும் புதனும் சேர்ந்து நிற்கும் பொழுது அது சுக்கிரன் திசையிலையும் புதன் திசையிலையும் ரொம்ப அபரிவிதமாகவே வேலை செஞ்சு தொழில பெருசா சாதிப்பாங்க. சரி, 11ஆம் அதிபதியாக சந்திரன் வருது. இந்த சந்திரனோட தசை இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் வந்தது அப்படின்னா இது 2ஆம் தரத்தை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 11ஆம் அதிபதி அது மலர்பிறையாகவோ இல்லை நல்ல இடங்கள்ல எங்கேயாச்சும் பாக்கியத்துல இது உச்சமாச்சுனாலோ கண்டிப்பா இது 2ஆம் திருமணத்தை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இங்க குரு பலவீனம் ஆனால் குரு வந்து 7ஆம் அதிபதி பலவீனமாகி 11ஆம் அதிபதி பலமாகும் போது 2ஆம் திருமண அமைப்புல சந்திரனோட திசையில தரும். ஆக திருமணத்துக்கு அப்புறம் சந்திரன் திசை வராமல் இருக்கிறது நல்லதுதான். ஆனா சந்திரன் திசை வந்து நல்ல லாபத்தையும் பொருளாதாரத்தையும் நல்ல விதமாகவே கொடுக்கும். பொருளாதாரத்துல எல்லாம் சிக்கல் இருக்காது. ஆனா குடும்ப வாழ்க்கையில மட்டும் பிரச்சனைகளை கொடுத்து 2ஆம் தரத்தை கொடுக்க பார்க்கும் குரு பலவீனமாக இருக்கும் போது. சரி, கடைசியா நம்மளுக்கு சூரியனுடைய திசை. சூரியன் வந்து இந்த கன்னி லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி, விரயத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த சூரியனுடைய திசை இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு வந்துச்சுன்னா எந்த வீட்டுல சூரியன் நிற்குதோ அந்த வீட்டின் மூலயமாக விரயங்கள் ஆகும். இந்த சூரியனுடைய திசை வந்துன்னா வெளியூர் வெளிநாடெல்லாம் ரொம்ப ஈஸியா போறதுக்கான அமைப்புகளை செய்யும். சூரியன் வந்து இப்ப 2ஆம் வீட்டுல நிக்குது அப்படின்னம்னா எவ்வளவு காசு வந்தாலும் செலவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. யோசிக்காம செலவு பண்ணுவாங்க, தண்ணிய செலவு பண்ணுவாங்க. 12ஆம் அதிபதி 2ல நிற்கும் போது அந்த மாதிரி எந்த வீட்டில் நிற்குது, 4ஆம் வீட்டில் நிற்குது, வீட்டுக்காக நிறைய செலவுகள் பண்ணுவாங்க. வீடு கட்டுறான்னு எல்லாம் 1 கோடியில் கட்டினா இவங்க 2 கோடியில் கட்டுவாங்க. அந்த மாதிரி வந்து கட்டக்கூடிய சூழல்கள். வண்டி வாகனம் அப்படித்தான் பெருசாக செலவு பண்ணுவாங்க. வண்டி வாகனத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் 4ஆம் வீட்டில் நின்றுது அப்படின்னம்னா எந்த வீட்டில் நிற்குதோ அந்த வீட்டின் மூலியமாக விரயங்கள் அமைப்புகளை இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு சூரியன் திசையானது தரும். ஆக கன்னி லக்னக்காரங்களுக்கு யோக திசைன்னு பார்த்துட்டோம்னா புதன் திசை, சுக்கிரன் திசை, இந்த 2 மிகப்பெரிய யோக திசை. சனி திசை ஒரு பாதி நல்லதுகளையும் இன்னொரு பாதி கொஞ்சம் சிரமங்களையும் கொடுக்கும். குரு திசை ஓரளவுக்கு மீடியமாக கொண்டு போகக்கூடிய திசையாக இருக்கும். சூரியன் திசை, சந்திர திசை எல்லாம் ஒன்றும் பெரிய அளவுகள்ல பிரச்சனை இல்லாம கொண்டுட்டு போகக்கூடிய திசை தான். செவ்வாய் திசை இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு வரவே கூடாது. அது வந்ததுன்னா சிரமம், கஷ்டம், கடன் பிரச்சனைகள் இதைத்தான் தரும். ஓகேவா? நீங்க கன்னி லக்னமாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது, என்ன பலன்கள் நடக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.